என்று சொல்லப்படும் முக்தியை கடைசி நிலையில் தவறவிட்ட நல்ல ஆவிகள் வானப்பிரஸ்த நிலையில் உள்ள யோகியை சூழ்ந்து இருக்கின்றன. அவை அந்த யோகியை நீர் உணவு, காற்று உணர்வு, காற்று உணவு, காற்றும் தேவையற்ற நிலை என்று அடிப்படையாக முன்னுக்கு கொண்டு வருகின்றன. யோகியுடைய மரணம் அந்த யோகியின் கையில் இருக்கிறது. அவன் முக்தி அடையும் போது கூடவே பல நூற்றுக்கணக்கான அவனுடன் கூட இருந்த முமுக்ஷு ஆவிகளும் முக்தி அடைகின்றன. இதைத்தான் அந்த ஆவிகள் எதிர்பார்க்கின்றன. ஏதோ ஒரு காரணத்தால் அவனுடைய முயற்சி தடைபட்டால் அவன் சாதாரண மரணம் அடைந்து அவனும் ஒரு முமுக்ஷு ஆகிறான். யோக முயற்சியில் ஈடுபடும் ஒருவன் அந்த செயலில் தவறவிட்டான் என்றால் அவனை தேவர்கள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியிருக்கிறார். மேற்படி கட்டுரை பல செய்திகளை பல நிலைகளில் ஆராய்ந்து என்னால் எழுதப்பட்டது. இப்போது என் வயது 76. ஆதிசங்கரர் 33 வயதில் முக்தி அடைந்தார். தன்னை விட வயதில் மூத்தவர்களை தன் சீடர்களாக கொண்டிருந்தார். கபாலிகா மதத்தை இந்தியாவில் இருந்து ஒழித்ததில் அவர் பெரும் பங்கு வகித்தவர். அத்வைத்த சித்தாந்தத்தை மனிதனே தெய்வம் வலியுறுத்தி இந்தியாவின் 4 எல்லைகளிலும் மடங்களை நிறுவிய பெருமை அவருக்கு உண்டு. அவரே மனித சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டு. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு வள்ளலார். இதெல்லாம் சரிதான். இது என்ன கருதுறீங்க சொல்லுங்க. என்ன கருதுறீங்க? பொறுமையா பேசுங்க. அதாவது இதுல 3 வகையாக அந்த மரணம் சொல்லப்பட்டிருக்குங்கய்யா. முதல் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகை. அந்த முதல் வகை எதற்காக இந்த ஜீவன் இந்த பூமியில உண்டாச்சோ, அதாவது அந்த ஒரு செல்லுல இருந்து அந்த பரிணாம வளர்ச்சியை அடைந்து கொண்டே அதற்கான நோக்கம் இந்த முக்தி தான். எல்லா ஜீவனுக்கான முக்தி தான். பட் ஆனா நமக்கு தெரிஞ்சு அப்படி அந்த நிலையை கடந்து முக்தி அடைந்தவர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சாட்சியின் மூலமாக வைத்து பார்க்கும் பொழுது அதுக்கு சாட்சியாக இருக்கிறவர் ஆதிசங்கரர் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த புத்தகத்துல. இரண்டாவது அந்த நிலைய பழகாதவர்கள், அதாவது அந்த நிலையை நோக்கி நம்ம எல்லாமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வேறு ரீசன் காரணங்களால அந்த இதுதான் நோக்கம் என்று தெரியாமலேயே நம்ம அந்த மனித பிறவி எடுத்து அதை கழித்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். நமக்கு என்னன்னே தெரியாது. அப்படி வர இறப்புகள் பாத்தீங்கன்னா வயதாக பிறகு உடல் முதுமையினாலும் தளர்வடைந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கிறது அந்த 2ஆம் வகையை சேர்ந்தது. இப்ப இந்த 3ஆம் வகை பாத்தீங்கன்னா இது எதுவுமே ரீசன் இருக்காது. ஜஸ்ட் நாட்டுக்காக தியாகத்துல போர்க்களத்துல அந்த மரணம் ஏற்படலாம். அதுக்கப்புறம் அதுலனாச்சும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அர்த்தம் இல்ல அதுலயும் ஆக்சுவலி. பட் ஆனா தற்கொலைன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு மூடத்தனம். ஏன்னா இருக்கிற நிலையோட இன்னொரு கீழ் நிலைக்கு போகிற அந்த இது அதேதான் தற்கொலை. அதே மாதிரி தண்டனை, அதாவது இந்த ஜெயில், அதாவது சிறையில் தண்டனை வாங்கி அந்த மரண தண்டனை அந்த சில உயிர்கள் போகும் இல்லையா, அதுவும் இந்த 3ஆம் வகை உயிர்ல வந்துடும். அது இதுல அடுத்தது ஏதோ ஒரு சொல்றாங்க, வீர சொர்க்கம் என்ற நிலையும் இந்த பிறவியில் அடங்கும். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் பாத்தீங்கன்னா இப்ப கர்ணன் எடுத்துக்காட்டுக்கு சொல்றாங்க இல்லையா, கர்ணன் அவருடைய உயிர் அந்த சூழ்ச்சியின் காரணமாக, அதாவது அது சூழ்ச்சினா நல்ல சூழ்ச்சின்னு சொல்றதா கெட்ட சூழ்ச்சின்னு சொல்றதா, சூழ்ச்சினாவே சூழ்ச்சி தான். அது சூழ்ச்சின்னு சொல்றதா தர்மம்னு சொல்றதா எனக்கு தெரியல. பட் ஆனா அது எதுவாக இருந்தாலும் சரி, அதுலயும் ஒரு உயிர் போயிருக்கு இல்லையா, கர்ணனுடைய உயிர். சோ அதுதான் வீர சொர்க்கம் நான் நினைக்கிறேன். அதை வச்சு பார்க்கும்போது இதை கர்ணன் பேர் போடல. பட் ஆனாலும் எனக்கு என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் அது அந்த மகாபாரத போர்ல நம்ம யாரெல்லாம் அந்த நல்லவங்க கெட்டவங்க நம்ம சொல்றோமோ, அது ஏற்பட்ட அந்த ஒரு சூழலின் இல்ல அந்த வீர சொர்க்கம் என்ற அந்த வீர சொர்க்கம் என்ற நிலைக்கு அந்த வணக்கத்துக்குரியவர் எனக்கு தெரிஞ்சு அது கர்ணனா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் துரோணாச்சாரியார், அப்புறம் அவங்க கூட இந்த பீஷ்மர், இவங்க எல்லாம் கூட அந்த நிலையில வருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா என்னுடைய அந்த வீர சொர்க்கம் என்ற சொல்லுக்கு தகுதியானவர் கர்ணர் மட்டும்தான் அப்படின்னு என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் நான் பாக்குறேன். இதெல்லாம் சரிதான். இப்ப மொத்தத்துல நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வக்கு
நாம வந்து வெங்கடேசன் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. அதனாலதான் இந்த இதை தான் போகணும். இது ரொம்ப எளிமையானது. உடம்ப சுத்தப்படுத்துறதுனாலயே இவ்வளவு பெரிய ஆரோக்கியம் கிடைக்குங்கிறது இத்தனை 800 கோடி மக்கள் யாரும் கண்டுபிடிக்காம அது வெங்கடேசனுக்கு ஒரு விஞ்ஞானி வந்து கண்டுபிடிச்சு நம்ம கொடுத்துட்டு போனங்காட்டி தப்பிச்சிட்டோம். ஆக இப்போ இந்த குழந்தைகளுக்கு எளிமையா இருக்கணும். நமக்கு எப்பவுமே வந்து பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. முதல்ல குழந்தைகள் தான், பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு எடுத்துப்பேன். நான் இருக்கிறேன்னா என்னை பார்த்து இந்த குழந்தை கற்றுக்கும். இப்போ நல்ல பழக்கத்தையும் ஒழுக்கத்தையும் என் தாய்மொழி எனக்கு சொல்லி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அப்ப இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்க வந்து எல்லாமே இருக்குது. இந்த தமிழ்ல வந்து எல்லா கண்டுபிடிப்பு நம்மகிட்ட இருக்கு. எல்லா கண்டுபிடிப்பு உலகத்திலேயே மிக தலை சிறந்த கண்டுபிடிப்புகள் நம்மகிட்ட இருக்கு. நான் வந்து அது காலத்துக்கு இந்த மாதிரி மாறாத அளவுக்கு காரணம் இந்த மதிப்பெண் கல்வி முறை வந்த காட்டி நம்ம குழந்தைகள் வந்து பயந்துட்டாங்க. யாருமே அதில் மாட்டிக்கிட்டோம்ல. ஒரு 100 ஆண்டு சூழ்ச்சியில நம்ம மாற்றோம். வெள்ளைக்காரன் வந்து உள்ள வந்து அந்த செய்முறை கல்வி, அப்புறம் வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிற முறை, அப்புறம் வந்து பண்டமாற்று முறை எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணிட்டு போயாச்சு. இப்போ உலகம் பூரா என்ன போச்சுன்னா அந்த கட்சி சார்பு அரசியல் வந்து நாசம் பண்ணிடுச்சு. சரியா? ஒரு போர் வேண்டான்னு சொல்றதுக்கு யோகிதை இல்லாம போரை தூண்டுற மாதிரி இப்போ ஐரோப்பியர்களும் சேர்ந்து மறுபடியும் போரை கொண்டு வர மாதிரி கொண்டு வராங்க. யாருக்குமே அந்த உலக அக்கறை, மனிதநாய் அக்கறை ஒருவருக்குமே கிடையாது. எல்லாருமே இந்த போரை ஆரம்பிச்சிருக்கிறனும் அந்த மேற்கத்திய நாடுகள் தான். வேணும்னா குழப்பத்தை உண்டாக்குற மேற்கு பெரும்பாலும் ஆசிய நாடுகள் போரே விரும்புறது இல்லை. பாருங்க, ஆசிய நாடுகள் இந்த சைனாவை மட்டும் விட்டு, சைனா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதே தவிர நேரடியாக தூண்டி விடுறது, போறது வர்றது இதெல்லாம் சின்ன சின்ன வேலை பண்ணும் போயிடும். ஆனால் இந்த மேற்கு நாடுகள் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ரத்த வெறி தான். எப்ப பார்த்தாலும் ரத்த வெறி அது ஆசிய நாடு சம்மந்தப்பட்டிருக்குது. இந்த ஆசியா வந்து எப்பவுமே ரஷ்யா வந்து எப்பவுமே அதெல்லாம் அந்த காலத்துல முதலாம் வகுப்பு 2ஆம் வகுப்பு போச்சு. அதுக்கப்புறம் அமைதியா இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இந்த ஐரோப்பியர்களுக்கு போற இந்த ஆயுத வியாபாரிகள் கொடூரமான கொடுங்கோளர்கள். அதான். அப்ப இந்த உயிரினுடைய தன்மை இந்திய மக்கள், இப்ப இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே அரசியல்வாதி யாருக்குமே அந்த உயிரினுடைய தன்மையும் யோகத்தினுடைய தன்மையும் இந்த வெள்ளைக்காரனால கெடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னையும் கெடுத்து உலகத்தையும் கெடுத்துட்டு போயிட்டான். அதனாலதான் நல்ல வேலையை நம்ம தப்பிச்சிட்டோம். தமிழர்கள் வந்து எல்லா கலைகளும் இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை முக்கியம் செலுத்துறோம். ஆக கலைகள் சிறந்த நாடு பாரதி சொல்றாரு. இடையில சும்மா 2 வந்திருக்குது. நமக்கான கருவிகளை நாமளே வடிவமைப்போம், நமக்கான விண்வெளியை நாமளே தீர்மானிப்போம். எப்படி சைனாக்காரவர் எனக்கான விண்வெளி நானேங்கிறான், எனக்கான விண்வெளி நானே, யாரோட கூட்டு கிடையாது, நானே விண்வெளி அமைக்கிறேங்கிறான். அதெல்லாம் கரெக்டு தான். அதே மாதிரி தான் அவரவர்கள் சேர்ந்து முடிவு செய்யணும். அதனால நம்ம குழந்தைகளுக்கு, தமிழர்களுக்கு ஒரு தாய்மொழி தமிழே போதும், மற்ற எந்த மொழியும் தேவையில்லை. நோயற்ற வாழ்வை குறைவிட்டு செல்லும் இதுதான், புதிய கண்டுபிடிப்பு இதுதான், சுய சிந்தனையும் இதுதான். மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற குழந்தைகளுக்கு தான் அவங்க அம்மாட்ட இருந்து மொழியை கற்றுக்குது. அதுக்கப்புறம் இனிமையாக வாழ்ந்து வரக்கூடிய மொழி தமிழ் மொழி தான். அப்போதான் இந்த குழந்தைய வந்து இந்த உயிர்னா என்ன, மெய்யினா என்ன, வெட்டவழி என்னன்னு புரிந்து கொள்ள முடியும். வேறு ஏன்னா அது இனிமையாக வாழ்ந்துட்டு வருது, யாராலும் அழிக்க முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 மொழி செம்மொழிம்பாங்க, அதில் வந்து எல்லா மொழியும் செத்து போச்சு. அதனுடைய எச்சம் மட்டும் இருக்குது, மொழிகளோட எச்சம் இருக்குது, சமஸ்கிருத எச்சம் இருக்குது. அது யாருடைய தாய்மொழியும் கிடையாது. ஆனால் 2 மொழி தான் வாழ்ந்துட்டு இருக்குது. ஒன்று சைன மொழி, அதுக்கப்புறம் தமிழ் மொழி. மேண்ட்ரின் மொழின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, சித்திரவடிவம். அது வந்து இலக்கண தரம் கிடையாது. இப்போ தமிழ் மொழி தான் அந்த குழந்தைகளுக்கு இனிமையாக பேசக்கூடியது. இயற்கையாகவே குழந்தைகளுக்கு இனிமை தான் பிடிக்கும். எப்படி இனிப்பு பிடிக்கிற மாதிரி இனிமையா இயற்கை பாருங்க எப்படி இனிப்பு பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த இனிமை கருதிய பல 1000 ஆண்டுகளை வாழ்ந்துட்டு வரனால தான் வேர்ச்சுவல் நல்ல பக்கம் போயிருக்கனால அந்த குழந்தைகள் இனிமையா இருக்கு. அப்போ தமிழர்களுக்கு ஒரே மொழி, உலகத்துல மற்ற குழந்தைகளுக்கு 2 மொழி. அது தமிழ் மொழி இனிமையா இருக்கான குழந்தைகளுக்கு எந்த எழுத்தோசையும் சொல்லோசையும் இருக்கனாலே உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சா போதும். தமிழ் பிஹெச்டிலாம் பண்ண தேவையில்லை, உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சா போதும், நாம எந்த மொழியும் படிச்சிடலாம். ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் கொடூரம், இதுதான் விஷயமே. ஆக அப்பதான் இந்த மரணத்தை பத்தி புரிந்து கொள்ள முடியும். இந்த மரணம் இல்லை, அப்படி இயற்கையிலேயே மரணம் கிடையாது. அப்ப அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா இயமம் நியமம் ஆதனம் பிரணயாமம் பிரத்யேகரம் தாரணை தியானம் சமாதின்னு சொன்னாங்க. இங்க மரணத்துக்கு ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்த ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒரு 1000 பேரோ 100 பேரை வெறி ரொம்ப 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 கேவலம். அதாவது பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறது ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பசித்தாகம் ரொம்ப எளிமையானது. இதை வந்து என்னமோ பூச்சாண்டி மாதிரி பண்ணி காட்டி உலகத்தை நாசம், அதுக்கு மதத்தை கொண்டு வந்து, அதுக்கு பூசையை கொண்டு வந்து, அதுல கடவுளை நுழைச்சு இயற்கையா இருக்கிறத பூரா நாசம் பண்ணது இந்த மதங்கள். இதெல்லாம் அப்படித்தான் பண்ணும். இந்த பிசாசு இதை வந்து எண்ணங்கள்ல தான் வாழுது. யாருன்னா அது மனிதனை தானே பயன்படுத்தும். நீங்க பாருங்க, பிசாசுன்னா ஏதோ பேசிட்டு எங்கேயோ போகுது, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் எண்ணத்துல உட்காந்துட்டு எல்லாம் தீய வேலை பண்றவன் அத்தனைவே தீய எண்ணங்கள். அந்த தீய எண்ணத்துக்கு பிறகு பிசாசுன்னு சொல்லுவாங்க.
அதுக்கு தான் மந்த வடிவம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பக்கம் அப்படியே பணம் சம்பாரிச்சுட்டே இருக்குது. எந்த காரணமும் இல்லாம பணம் சம்பாதி. இப்ப நாம என்ன பண்றோம்? அறவழியில பொருளீட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் வரணும். அப்பதான் வந்து இந்த சாவை பத்தி புரிஞ்சு, சாவே இல்லைங்கிறதா விஷயமே. சாவை வந்து ஆரோக்கியத்துக்கு மாத்த நாம் விருப்பத்துல தான் சாவு வரணும். அதுதான் விஷயமே. இப்ப கடைசியில என்ன ஆகுதுன்னா, சாவை பத்தி தெரியாதவங்கிட்ட போய் நோய்க்கு வைத்தியம் பார்க்கறது. நோயை தீர்க்க முடியாதவங்கிட்ட போய் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அது காத்தடிக்க தெரியாதவன், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த டியூப் போட்ட தெரியாதவன், வண்டி பஞ்சர் ஆயிட்ட மேல பசை போட தெரியாதவங்கிட்ட போய் எனக்கு வண்டி ஒட்ட வச்சு கொடு, காத்த ஒட்ட சொல்லி கேட்கற மாதிரி கேவல நிலைக்கு போயாச்சு. அவன் என்கிட்ட வராத, எந்த நோயும் குணமாக்க முடியாது, ஒட்ட வைக்க முடியாதுன்னு தெளிவா சொன்னாலும் கூட இந்த கல்வி முறை தப்பா இருக்கிற காரணத்தினால உலக நாடுகளே நாசமா போச்சு. இப்பதான் யோகான என்னமோன்னு நினைக்கிறாங்க. யோகான சுத்தம்னு தெரியல. அது முதல் நிலையில வந்து முதல் நிலையிலே யோகான சுத்தம் அப்படின்னு அடிப்படை. யோகான முதல்ல சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்தது, அப்புறம் அடுத்தது, அப்புறம் அடுத்ததுன்னு தெரியாம யோகான கால கையை மடக்கிற மாதிரி தப்பா கொண்டு போய் அது நாசமா போச்சு. இப்ப திருப்பி நாம என்ன பண்ணோம்னா, அது தமிழர்கிட்ட இருந்து நல்ல வேலை அது திருமூலர்கிட்ட இருந்து கிளம்புது. ஆதி தமிழரான திருமூலர் இருந்து கிளம்புது. நாம கொண்டு போய் சேர்த்தணும். அதனாலதான் அவர் எழுதிட்டாரு, யோகம் பயின்றவர்கள் சாவு சமாதியா மாறும், யோகம் பயிலாதவருடைய சாவு வந்து எப்படி மாறுன்னு கேட்டீங்கன்னா அந்த நோயில சாவும். இதெல்லாம் எதுவுமே தெரியாம அரசியல்காரங்களாக சாகிறது. இந்த வீர சொர்க்கம்னா போர்ல சாகிறது வேற ஒன்றும் இல்லை. வீர சொர்க்கம் பாங்க பரம்வீர் சக்கரா, தரம்வீர் சக்கரா இதெல்லாம் சொல்லுவாங்க. செத்து போயிட்டான்னு அவனுக்கெல்லாம் பதக்கம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். அப்ப இதுதான் நம்ம வந்து ஆரோக்கியம்ங்கிறது நம்ம விருப்பம். அதெல்லாம் வெங்கடேசன் சொல்ற மாதிரி நான் 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். அவரை போய் பார்த்தேன் நான். அதனால நீங்களே என்ன பண்றீங்க, எதிர்காலத்துல அங்கங்க ஒரு 10 சென்ட் காட்டுல எங்காவது போய் 10 சென்ட் வாங்கி வைங்க. வாங்கி வச்சு அங்கதான் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியத்தை பேண முடியும். எங்க வேணாலுமே அதுக்காக வந்து எங்க இருக்கிறீங்களோ அங்க வாங்கி வைங்க. அப்பதான் நம்ம வாழ்றதுக்கு எடுத்துக்காட்டு வேணும். நாம பாட்டுக்கு இந்தியா வர்றது, இங்க இருந்து அங்க போறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா பக்கம் ஒண்ணுதான். எல்லா பூமியிலும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம பழக்க வழக்கங்கள் எளிமையாகவும் அமைதியாகவும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? அதனால நோயற்ற வாழ்வுக்கு இதுதான் வழி. இன்னைக்கு கூட ஒரு காணொலி பண்ணியிருக்கேன். மற்றபடிக்கு இந்த மரணம்ங்கிறது இவ்வளவுதான். மரணம்ங்கிறது ஒன்றும் இல்லை, சமாதி நிலை தான். அது விருப்பத்தில் அவர் வந்து எல்லாம் முடிச்சுட்டு 35 வயசு 40 வயசு 35 வயசு கூட ஒரு சான்றிதழ் நினைக்கிற முடிச்சுக்கிறாங்க. அவர்கள் அவங்களுக்கு வந்து வேலை செய்யறாங்க, காமிச்சிட்டு போயிட்டாங்க. நல்லா அதைத்தான் என்ன பண்றாருன்னு வெங்கடேசன் பண்ணாரு, ஆராய்ச்சி பண்ணி ஒரு கடுமையான நோயிலிருந்து தப்பிப்பதற்காக 93 கிலோ எடை மெல்ல மெல்ல நல்ல வேலை ஜெர்மனி டாக்டர் ஒருத்தர் இல்லை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஜெர்மனி டாக்டர் அது இயற்கை கொடுத்துட்டு போயிடுது. இனி வந்து இது உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துறது நம்ம வேலை. எல்லாரும் சேர்ந்து இப்போ இன்னைக்கு கூட நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க பார்த்தேன். நான் அதை நானே செய்ய முடியும், மற்றவங்களும் அந்த பொறுப்பு எடுத்துக்கணுங்கிறதான் பண்ணியிருக்கேன். எத்தனையோ பேர்த்து கொடுத்தாச்சு. நல்ல வேலை அவர் படிக்கணும். இஸ்ரோனுடைய தலைவர் வி நாராயணன் படிச்சாருன்னு நல்லா தான் இருக்கும். பார்ப்போம், படிச்சுட்டு அது பின்னாடி இருக்குன்னு பின்னாடி படிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டிஆர்டிஓவில் யாராவது தமிழர்கள் வந்தாங்கன்னு பார்க்கலாம். யாரும் டிஆர்டிஓவில் யாராவது தமிழர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சி வைக்கலாம். பார்க்குறேன். நீங்க பாருங்க, டிஆர்டிஓவில் யாராவது இல்லை, இந்தியன் டிஆர்டிஓ தமிழ் ஆஃபீஸர்னு யாராவது போட்டு பாருங்க, வந்துச்சுன்னா நீங்களே எடுத்தீங்க. அந்த இந்த இப்போ விண்வெளித்துறையினுடைய தலைவர் அந்த முகவரி நீங்களே அனுப்பிச்சிக்க. விண்வெளி தலைவர் நாராயணனுடைய முகவரி, இஸ்ரோனுடைய தலைவருடைய முகவரிய யார் அனுப்பிச்சாங்க? பிஜி நீங்க அனுப்பிச்சீங்க எனக்கு. இல்லங்க, நீங்க அனுப்பிச்சீங்க எனக்கு ஃபார்வர்ட் எனக்கு பண்ணுங்க. ஒருத்தர் ஆமா எனக்கு அனுப்பிச்சதை நாங்க எல்லாத்தையும் இல்ல கூகுள் பண்ண அந்த அதே அட்ரஸ் தான் நீங்களும் அனுப்பிச்சிருந்தீங்க. அன்னைக்கு பார்த்தேன். அவ்வளவுதான். அடுத்து ஆமாம், அது போய் பார்க்கட்டும். எல்லாரும் அனுப்பணும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு நகல் அனுப்பணும். ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து வருதுன்னு அவங்க பார்க்க வைக்கணும். எப்படி நான் ஜெர்மனியில் போய் 10 பேர்த்து கொடுத்த மாதிரி அங்கேயும் 10 போகணும். 10 போனாக்கா ஓஹோ என்னவோ இருக்குடான்னு நினைப்பான். அப்படின்னு நான் ஒரு கற்பனை பண்றேன். அது எப்படி நான் ஜெர்மனிக்கு போய் கற்பனை பண்ணேன்னா அதே மாதிரி எல்லாத்திட்டையும் சந்தோஷமா பார்த்தேன். அப்ப என்னன்னு தெரியுது. நாளைக்கு எதோ பிரச்சனை வர்றப்ப அதனாலதான் மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அமைதியும் கிடையாது. போர் வெறி தான். இப்போ பரவாயில்ல, கூட்டா சேர்ந்து அவன் போரை தணிக்கிற மாதிரி இருந்து கடைசியில் எல்லாம் அடிச்சுட்டு வாடி போற ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணியிருக்கானுங்க. என்ன அளவு ஆகும்னு தெரியல, என்ன ஆகும்னு தெரியல. எக்கச்சக்கமான பேர் செத்தாச்சு. அவன் எப்படியோ போற நிறுத்தலான்னு தான் போயிருக்கிறான். அது ஏதோ பேசி கீசி கசாமுசான்னு பேசி அவனு ஒரு பெரிய தெனா விட்டா. டேங்கப்ப இந்த பணக்கார திமிரு இருக்கே, டேங்கப்பா அவனெல்லாம் அழிஞ்சுதான் போக போறானுங்க. இயற்கை விடாது, நாசமா தான். அவனும் எச்சரிக்கிறான், உனக்கு இதே மாதிரி சண்டை வருமா அப்படிங்கிறான். அவன் தைரியமா பேசுறான் பாருங்க. உனக்கு இதே மாதிரி பிரச்சனை வரும்டா, ரஷ்யாவுக்கு ரொம்ப குண்டை போடுவான்டா அப்படிங்கிறேன். எனக்கு நீ பாடம் எடுக்காதுங்கிற. யார் சொன்னதை கேட்கணுங்க. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள்
மெய்ப்பொருள் காண்பது என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணாலும். நாளைக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய நிலத்துக்கு மேற்பட்டு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒன்றும் இல்லை, அந்த என்னமோ நோய், இந்த சளி நோய் வருகின்ற பொழுது இந்தியாவிட்ட பிச்சை கட்டுட்டு இருந்தான். சளி நோய் வந்து 2001 இந்த நோய் வந்து காய்ச்சின்னு காக்கும்பொழுது பணங்கள்லாம் குவியுதாங்க எங்க அமெரிக்காவில். அவன் மருந்துக்காக ஓடுறான் பாருங்க. எல்லாத்துக்கும் எல்லா நிலையும் வரும், எல்லாத்துக்கும் எல்லா சூழலும் வரும். வள்ளுவர் எச்சரிப்பாரு, நீ அந்த ஆணவத்துல இருந்துராத, எல்லாத்துக்கும் எல்லாம் நடப்பவை, எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் எழுதுவாரு. எல்லாருக்கும் எல்லாம் நடப்பவை, எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். அரசனா இருக்கிறவன் ஆணவத்தில் இருந்துராத, எல்லா நாடுகளுக்கும் நடக்கிற மாதிரி உன்னுடைய நாட்டுக்கு நடக்கும், கவனமா நடன்னு எச்சரிக்கை பண்றாரு. எல்லாருக்கும் எல்லாம் நடப்பவை, எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். அதனால இந்த வலிமையை அறிஞ்சுக்கோ, உனக்கு மட்டும் வராதுன்னு நினைக்காதீங்கிறான். அவனும் சொல்றான், ரஷ்யாக்காரன் உனக்கு குண்டை போடுதுங்கிறான், எனக்கு நீ பாடம் எடுக்கிறேன்னு கேட்கறான். அதெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் இப்படித்தான் இருக்கு, இந்த பிசாசு இப்படித்தான் இருக்கும். அடுத்த செய்தி வேற ஏதாவது இந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசுவோமா? ஒரு 10 நிமிஷம், அவ்வளவுதான். 8:20 ஆச்சு, 8:30 முடிச்சுக்கலாம். சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முமுக்ஷுக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அத பத்தியான எதனா ஒரு தகவல்? அந்த பாதியில விட்டவங்க, அதாவது முயற்சி பண்ணி பாதியில விட்டவங்க முமுஷுன்னு சொல்லுவாங்க. அது யோக பிரஷ்டான், அது மாதிரி சேர்ந்ததுதான். அவங்க அடுத்தவங்க யாரு இந்த மாதிரி தூய்மை முயற்சி பண்றாங்களோ அந்த போட்டான் அவங்க மேலவே ஒட்டிக்கும். இந்த போட்டானுக்கு இடம் கிடையாது. இப்போ உடம்புல வந்து இப்போ மேலே ஒரு அழுக்கு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ இப்போ கழுவுன்னு வச்சுக்க, கோடிக்கணக்கான அழுக்கு வருது, அதே மாதிரி மேலே உட்காந்துருக்கும். காலில் இருக்கிற தூசி யாருக்கும் தெரியாது, இந்த கையில் கோடிக்கணக்கான தூசு இருக்கு, கழுவி பார்த்தா தெரியும், அந்த இடம் தெரியாது. அந்த மாதிரி அது வந்து போட்டான் உட்காந்துக்கும், அவ்வளவுதான். அது நல்ல எண்ணம் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ணாது, நல்ல எண்ணம் இருக்கிறதுனால. ஏன்னா அது வந்து தூய்மை செய்யுது இல்லையா? தூய்மை பாருங்க, ஒண்ணுமே ரத்தத்தை தூய்மை செய்து இவ்வளவு தூரம் போகுது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதுதான் எனக்கு அந்த கேள்வியா வருது. ஈவினிங் எதை சார்ந்துதான் அந்த கேள்வி வந்துச்சு எனக்குள்ள. சோ இப்ப நம்ம வந்து எதை நோக்கி போறோமோ அவங்களுடைய, அப்ப நமக்கு அந்த ரத்தம் சுத்தம் செய்ய நல்ல எண்ணங்களும் அந்த அதை சார்ந்த எண்ணத்துடைய உடம்பில் இல்லாத ஆத்மாக்கள் எல்லாம் நம்மள வழி நடத்த ஆரம்பிக்கும். அப்படிதான். ஏன்னா ரத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உற்பத்தி பண்ணுது. அந்த ரத்தம் தூய்மையா இருக்கிறப்பதான் மனிதனுக்கு தான் ரத்தம் தூய்மை தேவை, அதையா மற்றவங்களுக்கு தேவையில்லை. ஆகாரத்தை தின்னு அமிலத்தன்மையா மாறுகின்ற பொழுது எல்லா தவறும் நடக்கும். தூய்மை செய்யறப்ப எல்லாமே சரியாயிரும். அந்த சிக்னல்ஸ் மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த வேதி சமிகைகள், வேதி அறிகுறிகள் அங்கிருந்தா வரும். சமிகைகள் சொல்லுவாங்க, தமிழ்ல சமிகைகள் சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரி சிக்னல்ஸ், அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல்ஸ் அங்கிருந்து போகும், ரத்த தூய்மையில தான் வரும். அப்போ இதுதான் நடக்குது. இந்த தூய்மை வந்து நம்ம மனிதனுக்கு தான் வருது, புழுவிலிருந்தே தொடங்கிறது. ரத்தம்ங்கிறது ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கு, மனிதனுக்கு தான் அது முழுமையா இருக்கு. அதுதான் ரத்த சுத்தம். அந்த ரத்த சுத்தம் இல்லாத நாக்குல நாத்தம் அடிக்கிறது, சிறுநீர் புரியுது. அவங்க உடம்பு இழைச்சி வந்திருக்கணும், பார்த்தாவே தெரியுதுல யார் யார் இழைக்கிறாங்க யார் யார் இழைக்கலன்னு. அவங்க செயலின்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா, அப்ப இந்த நிலையில வந்து இந்த யோக நிலையில இருந்து பாத்தீங்கன்னா லைக் வேற எந்த பயிற்சியும் தேவையில்லை. பட் ஆனா இந்த நிலையில நம்ம சித்தர் கூடத்துக்கு போகிறதோ, சித்தரை போய் மீன்ஸ் சித்த ஜீவ சமாதிக்கு போறதோ, மீட் பண்றதோ, அங்க கோயில்களுக்கு போறதோ அதெல்லாம் தேவையே இல்லை. பாக்குறது அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் ஒண்ணும். அவன் தான் சொல்லிட்டானே, இந்த மாதிரி நடந்துட்டு போனா முடிஞ்சு போச்சு. உள்ளம் பெருங்கோயில் உன்னோடம்பால். ஒவ்வொரு மனிதனும் யோகியாக மாறணும், ஒவ்வொரு நல்லவனா மாறதா இருக்கு. நீங்க அங்க போய் அனுத்து கழிக்க போற, அவன் அங்க போய் ஒரு இடமும் நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சித்தர் சமாதி முத்தர் சமாதி போனாங்க, என்ன இருக்குது, ஒரு இடமும் இருக்கு, பூசை பண்ணிட்டு அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒண்ணுங்க. இவ்வளவுதான் சித்தர்கள் வாழ்ந்த இடம். அது எங்க இருந்தாலும் நமக்கு, நாமளும் அதுவே மாறுறப்ப அது எதுக்குன்னு கேட்கறேன். நான் எவன் இடத்துக்கு போனதே கிடையாது. வெங்கடேசன் சொல்றாங்க இருக்காக இந்த இடத்த போய் பார்க்க போனேன். வெங்கடேசன் சொல்றாங்க இருக்காக, சரி அதெல்லாம் உண்மையானு பார்க்கும்போது அது ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கும் அப்படின்ற. அதெல்லாம் ஒன்னும் வராது, அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு தான் நான் வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் வராது. அதாவது இதுல வந்து திருமூலர் சொல்றதுதான் கரெக்ட். உள்ளம் பெருங்கோயில், அவ்வளவுதான், எங்கேயும் போகாதுன்ட்டார் அவரு. அந்த செய்திகள் தான் முக்கியம். அந்த செய்தியும் செயல்பாடு முக்கிறப்போ, இப்ப தங்கம் எப்படி செய்யணும்னா, இப்படி செஞ்சுன்னா தங்கம் வருதுன்னா அப்படியே தங்க கடைக்கு போற, அது மாதிரி தான். இப்படி போட்ட நீயே செஞ்சுக்கலாம், என்னது நீயே செஞ்சுக்கலாம். உனக்கு கணக்கு போடுறது கத்துக்கோ, நீயே கணக்கு போட்டு பாரு. இந்த உலகத்துல எங்கெங்கயோ போய் சுத்தி பாக்குறாங்க, சுத்தி பாக்குறதுன்னு ஒரு வாய்ப்போ ஒரு இடமோ ஏதோ ஒன்று கிடைச்சதா, அங்க போய் எங்கெங்கயோ போய் சுத்தி பாக்குறதுக்கு அங்க போகலாம். அது வேற. நான் எந்த கோயிலுக்கும் குளத்துக்கும் எந்த சமாதி செய்தர் எவனையும் பார்த்தது இல்லை. ஏதோ போற வழியில ஆராய்ச்சிக்காக பார்த்துருப்பேன். எங்காவது ஊருக்கு போறேன், அன்னைக்கு பாருங்க எங்க போயிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுருளி மலை கிட்ட போயிருந்தேன்.
நான் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இங்க அது மதுரை தாண்டி தேனி 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 தாண்டி கம்பத்துக்கு போயிருந்த பொழுது அன்னைக்குன்னு வாக்கு இருக்கும்போது சரி இப்ப இப்படி இருக்கே போய் பார்க்க. அப்புறம் வண்டி இருந்தது போய் பார்த்தாங்க. நான் படிச்சு 25 வருஷமா படிச்சத அதுக்காக அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த சேலத்துல இருந்து ஏற்காடு போற வழியில அந்த அந்த மலையை பார்த்தேன். இவர் சொன்னதை மட்டும் பார்த்தேன். எனக்கு அந்த இல்ல கிடையாது. அப்புறம் எங்க பார்த்தாலும் அப்புறம் பார்த்தேன் திருச்செங்கோட்டிலே இருக்கு. திருச்செங்கோடு எங்க ஊர் பக்கத்துல திருச்செங்கோடு, ஈரோடு திருச்செங்கோடும்பாங்க, அங்க இருக்கு. அப்புறம் கரூர் இதெல்லாம் பார்த்தேன். கபஸ் என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லுவாங்க. அங்க போய் என்ன நம்ம இந்த தத்துவம் புரியாம ஒண்ணுமே போய் பார்த்து என்ன பண்றது? சும்மா பஜனை பாடுற மாதிரி தான் இருக்கு. என்னது பஜனை பாடுறவங்க தான் அங்க இருக்கேன். அது என்ன இங்கதான் கண்டுபிடிச்சாச்சே. அப்ப என்ன அததான் மறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமை நினைத்து மறைமொழி காட்டி விடும்பாரு. நிறைமொழி மாந்தர் பெருமை நினைத்து மறைமொழி காட்டி விடும். இந்த மறைமொழியில அவ என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதன்படி நடந்தீங்கன்னா நீ மாறலாம் நம்ம எழுதியிருக்காரு. கணக்கு சூத்திரத்தை தெரிஞ்சு நீ கணக்கு போட்டுட்டு போறது போட்டு அப்ப நீ கணக்கு சூத்திரத்தை கையில கொடுத்து எப்படி போடுறது சொல்லி கொடுத்தாச்சு. இதை படிச்சு இதில் முன்னேற விட்டு போட்டு நான் அதை பார்க்க போறேன் இதை பார்க்க போறேன்னு எதை பார்க்க போறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் ஐயா, தெய்வம் பேசுறீங்க மதுரையில இருந்து. நல்லது, சொல்லுங்க. அப்ப நம்ம அந்த நீர்ப்பயிற்சியை மேற்கொண்டுட்டு 180 நாள் வந்துட்டு நம்ம அன்னப்பாதையை மட்டும் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஜீவசமாதி அடையிறது நம்மளே அந்த இது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருமாங்கய்யா? ஆமா, அதுக்குதான் பின்ன இருக்கு. யாருமே தேவையில்லை. நீங்களே உங்க உடம்பு தூய்மையாகிறப்ப நீங்க யாரு குழந்தையா மாறிடுறீங்க. விண்வெளி குழந்தையாக மாறிடுறீங்க. வானம் தான் தாய் தந்தை, நீங்க தான் குழந்தை. வேற யாரும் இது இடையில கிடையாது. யாரு இது இடையில கிடையாது. யாரு என்ன சொல்றாங்க இடைச்சரகுது இதுல கிடையாது. அப்ப அதுல யோக பயிற்சியோ மற்றதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கி ஓரமா தூக்கி போடுங்க, தூக்கி குப்பையில போடுங்க. அன்னப்பாதையை சுத்தம் பண்ணி நம்ம நீர் ஆகாரத்தை மட்டுமே வச்சிட்டு இருந்தோம்னாலே போதுமானது. ஆமா, நீரும் காற்றுதான். நீரும் காற்று. சரிங்க சரிங்க. நல்ல நிழலா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா காற்றே போதும். இங்க அலைஞ்சீங்கன்னா கொஞ்சம் நீர் எடுத்துக்கணும். அலைஞ்சீங்கன்னா நீர் வந்து செலவாக ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்துங்க இந்த டயாலிசிஸ் பண்றாங்க இல்லைங்க, அந்த மாதிரி நபர்களுக்கும் நம்மளோட என்ன பண்ணலாம்? ஆமா, அவங்கள 3 நாளைக்கு ஒருக்கா அவங்க ஒரு நாளைக்கு 300 ml தண்ணி தான் குடிக்கணும். 300 ml 300 அடி 300 ml 400 ml மேல தேவையில்லை. அது 40 பிரிச்சுக்கணும். சரிங்க. 300 ml 400 ml 40. அதுக்கு மேல 400க்கு மேல போகக்கூடாது. போச்சுன்னா நுரையில போய் தண்ணி ஏறி அது செத்துருவான். அப்பவே செத்துருவான், செத்து போயிடுவான். அதனால 400 ml மேல போகக்கூடாது. ரெண்டாவது தேவையும் இல்லை அவனுக்கு. இந்த 400 ml வச்சுதான் சிறுநீர் பிரிஞ்சுட்டு 3 நாள் அந்த 3 நாள் 400 ml குடிக்கணும். அந்த ஒரு நாளைக்கு 400 ml. என்ன பாயிண்ட்னா அவங்களுக்கு பசியும் எடுக்கும், சாப்பிடவும் முடியாது. அப்புறம் என்னன்னா ஐயோ இந்த நிலையில இருக்கும் பொழுது சாப்பாடும் கொடுக்க கூடாது அப்படின்ற அந்த கேள்வி சொந்தங்கள் வந்து செத்தான் சாகணும். அதனால சாகணும். வெள்ளைக்காரனே அது காரணம். அவனால சாக வேண்டும். வெள்ளைக்காரனுடைய கல்வி நீ புரியாத வரைக்கும் சாகணும். எதிர்த்து போராடணும். 2 கஷ்டம் இருக்குங்க. ஒண்ணு அந்த நோயில இருந்து வெளிப்படணும் அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உணவு முறையும் 3 நாள்ல மாறிடும். 3 நாள்ல மாறிடும். அது எழுதியிருக்காரு. ஃபாஸ்டிங் பத்தி எழுதுறப்போ அவர் எடுத்தோடனே முதல்ல சிறுநீரகம் தான் சரியாகுனாரு. அதை எழுதியிருக்கே இருப்பாருங்க. சிறுநீரகம் தான் முதல்ல சரியாகும். நீங்க 3 நாள் அவ்வளவுதான். இந்த புற்றுநோய்க்கு இந்த கல் அடைப்பு அதெல்லாம் கூட நீங்கிடும் இல்லையா? இந்த கல் அடைப்பு எல்லாம் உணவு திங்கறனால ஏற்பட்ட சாபக்கேடுங்க. உணவுங்கிறது என்ன? உணவுக்கு ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை. இப்பதான் நான் பேசுறேன். இப்ப நான் கூட காலையில டீ குடிச்சு அதுக்கு ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை. காலையில இருந்து வெறும் நீர் திரவாகாரத்திலே போயிட்டு இருக்கு. நீர் கூட குடிக்கல, திரவாகாரத்துல போயிட்டு இருக்குது. அதுமே குற்றம் தான். எனக்கு ஆரோக்கியம் தெரிஞ்சுக்காட்டி பேச அமைதியா உட்காந்துருக்கிறேன். இப்ப நானே புற்றுநோயா இருந்தா வாயை மூடிட்டு கம்முனுதான் இருக்கணும். புற்றுநோயாளியா இருந்தேன், எனக்கு புற்றுநோய் வந்துச்சுன்னா வாயை மூடிட்டு 1 மாசத்துக்கு பட்டினி போட்டுரு. எத்தனை மாசத்துக்கு? 1 மாசம். அதெல்லாம் வரவே வராது. நீ மாவை தின்னாத்தான நோவு வரும். அதனால இதுதான் வழி. அதாவது அவன் அந்த 12 அது நிழல்ல தான் இருக்கணும். அவன் யாருங்க? இந்த சிகேடி ரொம்ப மோசமான நோய். இது அந்த சிறுநீரக நோய் வந்து நாத்தம் எடுப்பி கிடக்கும். நடந்தாவே மூச்சு வாங்க அவனுக்கு. எவனும் தப்பிக்க முடியாது. இந்த 1 லட்ச ரூபாய் செலவு பண்ற வரைக்கும் பண்ணுவானுங்க. அரசாங்கம் 1 லட்ச ரூபாய் கொடுத்துரும். அதுக்கப்புறம் கோயிந்தா தான் சங்குதான். இன்னைக்கு தூக்கம் வந்து நல்ல தூக்கம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு டெய்லி லைக் இதுவா. பட் ஆனா இப்ப இந்த நீர் பயிற்சியிலேயே இருக்கிறதுனால தூங்க கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நல்ல தூக்கம் வருது. ஆழ்ந்த தூக்கம் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி. எனக்கு எப்படின்னா உடம்புல இருக்க புரியுது. இந்த தூக்கம் குறைஞ்சிரும்.
தூக்கம் வரமா இருக்கான்னு தூக்கம் வராது. நான் வந்து பகல்ல படுப்பேன், தூக்கமே வராது. கண்ண மூடி இறுக்கி படுத்தா தூக்கம் வராது. ஏதோ பார்த்துட்டு இருந்தா உடனே தூக்கம் வரும். சரி படுக்கலாம்னு பார்த்தா உடனே கலைஞ்சு போயிடும். டேங்கப்பா இது ஏமாத்துற பயங்கர ஏமாத்து. இப்ப பாரு காலையில இருந்து நேஷனல் ஜியோகிராஃபி பார்த்துட்டு இருக்கிறேன். நேஷனல் ஜியோகிராஃபி பார்த்துட்டு நிறைய செய்திகள் அந்த எப்படி எல்லாம் பண்றான், அந்த ரோபோட் மினி ரோபோட் எப்படி செய்யறான், மினி இத்தச்சோடு ரோபோட்லாம் பறக்குது, பூச்சி மாதிரி இத்தச்சோடு செஞ்சிருக்கிறான், அதெல்லாம் பறக்குது. அதெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 3D பிரிண்டர் இருக்குல்ல, 3D பிரிண்டர், அந்த டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிக்கிறானுங்க. 3D பிரிண்டர் வந்தோடனே என்னென்னமோ செய்யறானுங்க. அதெல்லாம் பார்த்தேன் நான். எப்படிடா 3D பிரிண்டர் வந்து உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ செஞ்சு கொடுத்துருது. நீ கற்பனை பண்றதை அப்படியே உள்ள கொண்டு வந்துடும். கற்பனை பண்றத நீ என்ன கற்பனை பண்றியோ அந்த கற்பனையை 3D தான் கொண்டு வந்துடும். பெரிய கண்டுபிடிப்பு தான். ஆனா ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சு எவனாலும் தர முடியாது. அங்க மாட்டிக்கிட்டானுங்க. எவனாலையும் ஆரோக்கியம் தர முடியாதுங்க, தமிழர்களுக்கு தவிர. தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் அதாவது வெளிய உலகத்தின் உச்சத்தை பார்த்தாச்சுங்க. இப்போதைக்கு இருக்கிற உலகம் வந்து வெளிய உலகத்தோட உச்சத்தை பார்த்தாச்சு. ஆனா அதே இது உள்ள போய் அந்த உச்சத்தை இன்னும் அடையலை. தமிழன் ஆல்ரெடி அடைஞ்சிட்டான். பட் ஆனா இப்ப இருக்கிற அந்த இது வந்து அந்த உலகத்தை வந்து உள்ள போய் இன்னும் ஆராய்ச்சி வந்து உள்ள ஆராய்ச்சி பண்ணியாச்சு. பட் ஆனா அது உள்ள போகல. அதுக்கு 2 மொழி தடையா இருக்கு. இந்தியால வந்து ஹிந்தி வந்து எல்லா மொழியும் அழிச்சிடும், இங்கிலீஷ் வந்து எல்லா மொழியும் அழிச்சிடும். இங்கிலீஷ் வந்து எல்லா தாய்மொழியும் அழிச்சிடும். உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மொழியும் அழிச்சிட்டு வருது. ஹிந்தி வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா தாய்மொழியும் அழிச்சிட்டு வருது. அது இயற்கை சாகடிச்சிடும். அந்த மொழியெல்லாம் சாகடிச்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் போனா இங்கிலீஷ் பூரா உலகத்தை விட்ட விரட்ட போறாங்க. இப்ப ஐரோப்பில எவனும் இங்கிலீஷ்ல எரிச்சிடாயிரு எல்லாத்துக்குமே. ஏன்னா அவனுக்கு என்னன்னு தெரியல. இப்பதான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரெஞ்சுக்காரன் தமிழ் ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கிறேன், ஜெர்மனிக்காரன் தமிழ் ஆராய்ச்சி வச்சிருக்கிறேன். எல்லா நாடுகளும் தமிழ் படிக்கணும். அமெரிக்கால கூட தமிழ் துறை இருக்குது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஹார்வர்டு 100 கோடி ரூபாய் செலவுல பண்ணியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு ஜெர்மனிக்கார எவ்வளவு பரவாயில்ல. அதனால வந்துதான் தீரணும். அதுக்கு தான் இந்த புத்தகத்தை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் முடிவு பண்றான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு விண்வெளி துறையில வந்துங்க, ஒண்ணு இந்த விண்வெளி துறையில வந்து இதன்படி நான் போறேன்னு இஸ்ரோ மட்டும் அறிவிக்கிட்டுங்க, எல்லா நாடும் கத்துக்குவானுங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் இதை நான் போய் நிரூபிக்கிறேன். என்னோட நான் ஒரு 10 பேர் போகலாம். அல்லது யாராவது படிச்சு புரிஞ்சுக்கிட்டானா, ஏற்கனவே நாசாக்காரன் 151 பக்கம் பண்ணியிருக்கானே இல்லையா, 182 படிச்சு பார்த்தீங்களா? இல்லை காலையில் படிச்சுமே இல்லையா? அது ப்ளூ பிரிண்டே கிடையாது. அது வெறும் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை மாதிரி இது போயிடுது. அதுல தப்பு வரும், இதுல தப்பே வராது. அவர் யாரையும் உருவாக்க இல்லை. நீங்களும் இப்ப நீங்க பசிதாகத்தை கட்டுப்படுத்து உடனடி கரைச்சிட்டீங்க. இப்ப இங்க எல்லாருமே சிம்பிளா போச்சு. இல்லை இல்லாத சந்தேகம் இருக்க தெய்வாங்கம் ஒண்ணுமே இல்லை. இதுல என்னது சந்தேகம் இல்லைங்க, இது ஒண்ணுமே கிடையாது. நீ புத்தகத்தை வாங்கி யாராவது கொடுக்க வேண்டியது. அப்படி போற வரவங்களும் கொடுத்துருங்க. காசு எல்லாம் மிச்சமான காசு பூரா செலவு பண்ணிருங்க, போங்க, அவ்வளவுதான். ஐயா இப்ப திருலோகர் கேட்டாரு, அந்த கல்லடைப்புக்கு கேட்டாரு, அதுக்கு என்னங்கய்யா? அதுக்கு இதேதான், தாடிக்கு இதே சிவக்கதை, தலைக்கு இதே சிவக்காக தான், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரே மருந்துதான், அவ்வளவுதான். ஒரே படத்துல 3 நாள் பட்டினி போடு. அது புற்றுநோய்க்குள்ள கட்டாயம் பற்றி அவனுக்கு தண்ணி கூட கண்ணில் காட்டக்கூடாது. போடுவாக்கல அவனுக்கு பனிஷ்மெண்ட் கடுமையா இருக்கணும். அவனுக்கு இறக்கமா காட்டக்கூடாது. அவனுக்கு இறக்கம் காட்டுறது இல்லைங்க ஐயா. அதாவது ஒரு சிறையில இருந்தா என்ன தண்டனை இருக்குமோ அந்த சிறைக்கு உள்ள போகாமே ஒரே சிறையில உட்கார மாதிரி, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. அதுதான் எனக்கு புரிஞ்சுது. இப்ப சிறையில போட்டா சிறை தண்டனைன்னா எப்படி சொல்றது, அந்த இருட்டறையில கம்முன்னு உட்கார்ந்து இருக்கணும். ஆனா மனம் என்ற பிசாசு அங்க போய் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அதாவது அந்த மனம் வருந்தி திருந்துற வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்ப அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அடுத்த நிலைக்கு போறதுக்கு என்ன நமக்கு தடையா இருக்கு அப்படின்னு. அப்ப இயற்கை உங்களுக்கு ஏதாவது சாகுதான் பாருங்க, ஒரு கவலையும் இல்லாம நீங்க போயிட்டு தான் இருக்கிறீங்க. அடுத்த மனுக்கு ஐயோ ஏன் கத்திட்டு இருப்பா, அவனை பத்தின மாம அழுதானா மச்சான் அழுதானா, நாம தனிப்பட்ட நாம அழுதுட்டு இருக்கிறோம். அவனுக்கெல்லாம் எதுவுமே புரியாது. இது நம்ம தனித்து இயங்குற தன்மை. சிவம் தனித்து இயங்கும் சொல்றான் இல்லையா, ஒவ்வொரு மனிதனும் தனித்து இயங்குறான். என்னது, ஒவ்வொரு மனிதனும் தனி எலக்ட்ரான், தனி புரோட்டான். நமக்கு இயற்கைக்கு தான் தொடர்பு, இடையில எதுவும் கிடையாது. பட் ஆனா நம்ம மூலியமா ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக அப்படி அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இல்லையா? யாராவது நம்ம சொல்றதை கேட்கலாம். அவன் சொல்றது நாம சுத்தத்துல இருக்கிற போது, இப்ப நாம வந்து சுத்தத்துல இருக்கும் பொழுது அசுத்த பயல் நமக்கு எதுக்கு சொல்லணும்? அசுத்த பயல் நம்ம சுத்தத்துக்கு போகும்பொழுது அசுத்தம் இருக்க வேண்டிய நமக்கு எதுக்கு தேவை? அறிவாளிகள் சொல்றது கேட்கலாம், சுத்தவான்கள் சொல்றது கேட்கலாம். அசுத்தவான்கள் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது இல்லையா? அப்படி சொன்னோம்னா வந்து யாருமே நம்மள வந்து பக்கத்துல நம்மளும் போக முடியாது, அவங்களும் நம்ம பக்கத்துல வர முடியாது இல்லையா? அதை நோக்கி கொஞ்சம் இறங்கி போலாம். என்ன இறங்கி போலாம், நம்ம சொல்றத கேட்கறதா இருந்தா இறங்கி போலாம். என்னது, அது ஒரு முயற்சி சொல்றது சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பம் அது. நம்மள யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவங்கள.
அப்படின்ற அது போது தகுதி, நம்ம சொல்றத அதெல்லாம் சொல்லலாம். இயற்கை விடாது. உண்மையை உணர்ந்துட்டீங்க எங்க, நீங்க ஒரு தடவை நீங்க உண்மையை உணர்ந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதாவது ஒரு உங்களுக்கு போய் வாய்ப்பு கொடுத்து பார்க்கும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கும். ஆமா ஆமா, அதான் உண்மை. மற்றபடிக்கு இங்க ஒண்ணும் நடக்காது. சித்தர்கள்னு அது பரிணாம அறிவியலுக்கு சாதாரண ரிவர்ஸ்ல போக முடியும். பரிணாம அறிவியல் முன்னேறினது தான். ஒண்ணு ம். ஆகாரதுன்னு செத்து போலாம், அவ்வளவுதான். என்னது, ம். சளி பிடிச்சி சாக வேண்டியதுதான். பின்னாடி விலங்கால மாற முடியாது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இயற்கையே அப்படித்தான், அது ஒன்றே தான், இது ஒரு வழியில தான் போகும். என்னது, ஒரு வழி பாதை தான் இது, ரெண்டு வழி பாதையெல்லாம் கிடையாது, டபுள் ஆக்ட் கிடையாது. இது ஒரே வழி பாதை, நெகட்டிவ் பாசிட்டிவா கிடையாது. இது ஒரே வழி பாதை, அவ்வளவுதான். இது ரெண்டு வழி பாதையெல்லாம் கிடையாது. இப்படி போய் அப்படி வரலாம், இது கிடையவே கிடையாது. இது பரிணாமங்கிறது மேல்நோய் இப்படி போயிட்டே இருக்கும். ஒரே படிதான், 1 2 3 4 5 6 7 அப்படி போய் 8 இப்படித்தான் போகுமே தவிர திருப்பி வராது. பின்னோக்கி வராது. எப்படி பரிணாமம் பின்னோக்கி வரும்? நீங்க இவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்க. அதுதாங்க கேக்குறேன். இப்போ நம்ம மனித பிறவி எடுத்துட்ட பிறகு இப்ப நான் ஏதோ ஒரு குற்றம் செய்யறதுனால நம்மளுடைய புத்தகங்கள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மறுபடியும் நீ கீழ் நிலைக்கு பிறக்கப்படுவாய் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு. இப்ப இப்போ இப்ப மனிதர்கள் வந்து இப்ப இறந்த பிறகு பாத்தீங்கன்னா, அப்ப அடுத்த ஜென்மம் வந்து கண்டிப்பாக மறுபடியும் ஒரு மனித பிறவியா தான் இருக்கும். அது அப்படிதானே? உடனே எடுக்க போறதில்ல. அது பல லட்சம் ஆண்டு ஆகலாம், ஆகாம போல பல ஆயிரம் ஆண்டுக்கு ஆகலாம். அது உடனே எடுக்க போகிறது இல்ல. சொல்லுங்க, இப்ப கேள்வி நமக்கு என்ன? கிடைச்சிருக்கிறது ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இதை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். இந்த காயம் விட்டு வேறொரு காயமே கிடையாது இனிமேல். இதோட முடிச்சுக்கணும். இக்காயம் விட்டு இன்னொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகுபடி நாடுமே. அந்த குரல் போடுங்க, வரும் பாருங்க, திருமந்திரத்தை போடுங்க. இக்காயம் விட்டு இக்காயம் நீக்கி போடுங்க. இக்காயம் நீக்கி இன்னொரு காயம், இக்காயம் நீக்கின்னு போடுங்க. திருமந்திரம் போட்டு இக்காயம் நீக்கின்னு போடுங்க. திருமந்திரம், இக்காயம் நீக்கி இன்னொரு காயத்தில். வள்ளுவரா தான் சொல்லு, வள்ளுவரா அது சிம்பிளா எழுதியிருப்பாரு. கிடைச்சிருச்சுங்க. இக்காயம் நீக்கி இன்னொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும் வழி நாடுமீன் என்று எழுதியிருக்காரு. ஓகே. இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கும் பிறவாமல் போய் வழி நாடுமீன், போய் வழி நாடுமின். எக்காலத்து இவ்வுடல் வந்து எமக்கு ஆனதென்று அக்காலம் உன்ன அருள் பெறலாமே. இந்த காயம் தான் கடைசி எழுற. இந்த காயத்தை விட்டு இன்னொரு காயம் எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா முடிச்சு போச்சு, தப்பிக்கவே முடியாதுங்கிறாரு. இந்த காயத்திலே எல்லாம் முடிச்சுக்காங்கிறாரு. இந்த காயத்தை விட்டு இன்னொரு காயம் ஜென்மம் எடுத்துக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம்னு நினைச்ச என்னைக்கு தேர மாட்டேன்ட்டார். இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும் வழி நாடுமீர். அப்படி போகாத வழி நாடுமீன் அப்படிங்கிறாரு. புரியுதா? அப்ப மேற்கு நாட்டு மதங்கள்லாம் வேற, இந்த யோக பரிணாம அறிவியல் என்பது வேற. மேற்கு நாட்டு மதங்கள் வந்து பரிணாமத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால சாபக்கேடு. அவன் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்றது இல்லை. மதங்களை அவனை சாகடிக்குது, குருட்டு மதங்களை சாகடிக்குது. ஒண்ணு தப்பிக்கவே முடியாது. இறைச்சி திங்கிறவன் அவன் அவ்வளவுதான் முடிச்சான். இறைச்சியில நம்பிக்கை இருக்கிற அத்தனை பேர் நாத்தப்பயிலுக்கு. அதனாலதான் அந்த கொலைவெடி அவனுக்கு. எவனாச்சும் போருக்கு அமைதி பண்றான்னு பாருங்க. அந்த அந்த இந்த போர்க்கறி விற்கிறதுலயே தெளிவா இருக்கானு பாருங்க. வந்தானே உக்ரைனுக்கார வந்தானே, அவனை மனுஷ மாதிரியே நடத்திருக்கீங்க நீங்க. என்ன தெனா வெட்டு, என்ன ஆணவம். அங்க அப்பா புட்டிங்க மாதிரி பேசினேன். அமைதிப்படுத்துறதுக்கு வழி விட்டு போட்டு குச்சி மிட்டாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில மாட்டில தட்டி செருப்பால் அடிச்சு அனுப்புற மாதிரி அவனை அனுப்பிச்சு, அப்புறம் இதை பார்த்துன்னு அவனுக்கு கோபம் வந்து, நாங்கள்லாம் போர் மறுபடியும் நீ போறது அக்கா போறதா நீ. கொடுமை. ஈழத்துல பண்ண அட்டகாசம் கொஞ்சத்தை எல்லா அரசியல் ஈழத்துல பண்ண அட்டகாசம் குற்றும் குலையும் ஒண்ணு எடுத்தானுங்களா, ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாம் இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி எல்லாம் ஒரே ரத்த வெறி பிடிச்ச கும்பல்கள் எல்லாமே. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா மக்கள் தொகை பாருங்க 800 கோடி தாண்டிடுச்சு பாருங்க. இதெல்லாம் சாபக்கேடு, இதெல்லாம் மந்த புத்தி. சொந்த இனத்தையும் அழிக்கிறது. என்னது, சொந்த இனத்தையும் அழிக்கிறது. கையில ஆயுதம் எடுக்கக்கூடாதுங்க, எவனா இருந்தாலும் சரி. கையில ஆயுதம் எடுக்கிறதும் சரி, பிணத்தை திங்கிறதும் சரி, ரெண்டும் ஒண்ணு. வள்ளுவர் எழுதியிருப்பாரு. கையில ஆயுதம் எடுக்கிறதும் சரியே, பிணத்தை தின்பதும் சரியே. பிணத்தை திங்கிறவனுக்கு எப்படி நல்ல எண்ணம் வராதோ, கையில ஆயுதம் எடுக்கிறவனுக்கு, கொலை ஆயுதம் எடுக்கிறவனுக்கு நல்ல எண்ணம் வர வள்ளுவர் எழுதுறாரு. அது கையில கொலை ஆயுதம் எடுத்தாச்சு, அவ்வளவுதான். எந்த காரணத்தை கொண்டு நீ அடுத்த கொலை செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஈயமனை விரட்டுதல், ஈயா மாயன் ஈயமனை விரட்டுதல் சொல்லிட்டு, கொள்ளான் பொய்கிறான் கொள்ளான் பொய்கிறான் பொய்கிறான் கடவுளான் என்குணான் பார்த்து உண்பான் நடிச்சை வல்லான்
ஈயமத்திட நின்றானேன்னு எழுதுவாரு. இதுதான் விஷயமே. இந்த ஈமத்தை விரட்டுவதுதான் அந்த ஈமத்தை ஃபாலோ பண்றது. அப்படிதானே? யமனை விரட்டுவதற்கு தானே ஈயமம். யமன்கிறது பின்னாடி திரிப்பு. யமன் சொல்றதுக்கு அது வந்து கொஞ்சம் அப்படி சொலவாடியில வந்துருச்சு. யமன் சரி யம. இன்னும் சில பேரு கிராமத்துல யமப்பயலேம்பா. அதாவது அது நீர்த்தி போறதுதான். மூலம் இங்கதான் வருது. மூலம் இங்கு ஈயமத்திலிருந்து வரும். ஈயமனை போல கொலை செய்யும். எடுத்து பாருங்க, திருவள்ளுவர் எழுதியிருப்பாரு, இந்த வெங்கடேசன் எழுதியிருப்பாரு, ஈயமனை போல நின்று கொலை செய்யும். இந்த கூற்றுனாவே யமன் அர்த்தம். இப்ப கூற்றுனாவே இந்த அறிவுகட்ட முண்டம். கூற்று என்பது வேற, கூறு என்பது வேற. அறிவுகட்ட முண்டம் இந்த தமிழ்ல எல்லா அயோக்கிய தமிழ் இருக்கான் பாருங்களேன். கூற்றுனாவே சின்ன குழந்தைகளுக்கு காட்டாலும் சொல்லிடும். கூற்றுனா அவனுக்கு தெரியும் வேணும்ட்டே வந்து அந்த மொழிபெயர்ப்புல அப்படி வேணும்ட்டே அதை மறைச்சு எழுதியிருக்காங்க. புரியுது எனக்கு. திருவள்ளுவர் எங்கேயாவது கூறுன்னு எழுதிருக்காங்க பாருங்க, அந்த குறளை படிங்க. எங்கேயாவது கூறுன்னு எழுதிருக்காங்க பாருங்க. அறிவு கட்ட தமிழர்கள்ங்கிறாங்கன்னு இந்த கூறுக்கும் கூற்றுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டாமா? தமிழிலே நாசம் பண்ணிட்டு எழுதின மாதிரி வேணுமென்றே. ஏன்னா பிகாஸ் அதை யமன் நம்ம சொல்லியாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற கேள்வியை நோக்கி வந்து. நீ ஏன் எழுதுற? அப்ப நீ திருக்குறளுக்கு ஏன் பொழிப்புரை எழுதுற? அந்த கூறுனா கூறுன்னு போட்டுப்போம். கூறுனா 4 வகை தன்மை எழுதியிருக்காரு. கூற்றேன்னு எழுதியிருக்காரு. கூற்றுனா யமன் எழுதியிருக்காரு. இவன் தான் திருப்தி வேணும்னா கூறுன்னு எழுதுனவன். அது அயோக்கிய பயலுகளை. அதுதான் அது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்டுபிடிப்பை வந்து மக்கள் சிந்திக்க விடாமல் செய்வதற்கு வேணுமென்றே ஒரு மொழிபெயர்த்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுதான் அது இப்படி சொல்லலாங்க ஐயா. நாம வந்து பெருமையாக என்ன பண்றோம், நாம வந்து பொறுமையாக அடுத்தவனை மன்னிக்கணுங்கிற மனப்பாங்கோட நம்ம பேசணும்னா ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால அந்த கருதலை நாய் பண்ணிட்டான். அந்த வாய் மட்டும் கம்னு போக வேண்டியதுதான். நீ பேசி பிரயோஜனம் இல்லை. பேசி 2000 ஆண்டு நாசம் ஆகி போச்சு நமக்கு. இப்பதான் நம்ம வந்து மொழி பிரச்சனை வேற வந்து தொலையுது. ஒரு குழந்தையவே சாகடிக்க போறாங்க. எல்லா உலகத்துல எல்லா குழந்தையும் சாகடிக்க போறானுங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டு குழந்தைகளை காய் அடிச்சு குழந்தைய மாறியாச்சு. இங்க தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இங்கிலீஷ் உலக மொழிகள்லாம் அழிக்குது. இந்தி வந்து இந்திய மொழி பூரா அழிச்சிருச்சு. பல வடநாட்டு இந்தியாவில யாருமே தாய்மொழியே பேசுறது இல்லைங்க ஐயா. இந்த மாநகரத்தை இந்தியை பேசித்தான் அது கற்பழிக்கப்பட்ட மொழி மாதிரி அது எல்லா மொழியும் முடிச்சு போடுச்சு. நல்ல வேளை தமிழ் மட்டும் தப்பிக்கு. தமிழ் எவனால் அடிக்க முடியாது. இலக்கணத்தரம் இருக்குதுங்க, அதெல்லாம் அழியாது. இலக்கணத்தரம் 10,000 ஆண்டா வாழ்ந்துட்டு இருக்கு. 7,000 ஆண்டு, 8,000 ஆண்டு, 20,000 ஆண்டா அது வாழ்ந்துட்டு. தொல்காப்பியம் காலத்துல இருந்து இது 20,000 ஆண்டு இருக்கு. எவனும் அழிக்க முடியாது. அது யாராலும் அழிக்க முடியாது. இது விதை மாதிரி உள்ளவே ஒளிஞ்சுக்கும். டக்குன்னு மழை வேற டக்குன்னு தூக்கிட்டு வந்துருக்கு. அமைதி இதுலதான் இருக்குது. எல்லாமே தமிழ் இருக்கு. எல்லா பொருளும் இதன்பால் உல. இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் சொல்லால் பறந்த பாவால் என் பையன் வள்ளுவன் சுரந்தவா வையத்தொனின்னு ஒரு பாடலே இருக்கு. எல்லா பொருளும் இதன்பால் உல. போட்டு பாருங்க, வருதான்னு பாருங்க. எல்லா பொருளும் இதன்பால் உல. எல்லா பொருளும் இதன்பால் உல. வள்ளுவர் மாலையில ரொம்ப அருமையான குரல் அது. நல்ல வள்ளுவரை வந்து வள்ளுவருடைய மாண்பை பற்றி பேசுகின்ற திருவள்ளுவ மாலை. அதுல பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இதன்பால் உல. திருவள்ளுவ மாலைன்னு போடணும். திருவள்ளுவ மாலை சீக்கிரம் எடுத்து கொடுத்தோம். அவ்வளவுதான். எல்லா பொருளும் இதன்பால் உல. என்ன எல்லா பொருளும் திருவள்ளுவ மாலை யார் எழுதுனது? கீழே பாருங்க, அந்த புலவர் பேர் இருக்கும் பாருங்க. எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்த உதவும் நல்லால் உடையது அரண். அது வேற. இது திருவள்ளுவர் மாலைன்னு பேரு. திருவள்ளுவ மாலை, அதாவது திருக்குறளை பாராட்டி பேசுகின்றதுன்னு பேரு. பாராட்டி பேசுகின்ற ஒரு புலவர் எழுதுனது. திருவள்ளுவர் யாரு, அவர் எவ்வளவு ஒரு சிறப்புத்தன்மை உடையவர் அப்படிங்கிறதுக்காக அது பாடப்பட்டது. திருக்குறள் கிடையாது. திருக்குறளை சிறப்பித்து பாடப்பட்ட பாடல் அது. அதுக்கு பேர் திருவள்ளுவ மாலைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, பொறுப்பு இருந்தா பாருங்க. அவ்வளவுதான் பாக்குறேங்க. திருவள்ளுவ மாலைன்னு போடணும். என்னது திருவள்ளுவ மாலை? இருக்கு. எல்லா பொருள் போட்டுட்டு எல்லா பொருளும் இதன்பால் உல. சும்மா வாயில சொன்னா வந்துருமே. எல்லா பொருளும் இதன்பால் உல. இதன்பால் இல்லா எப்பொருளும் இல்லையால் சொல்லால் பறந்த பாவால் என் பையன் வள்ளுவர் சுரந்தபால் வையத்துணை. எல்லா பொருளும் இதுல இருக்கிறதப்பா. இதுல இல்லாத பொருளே கிடையாது. சும்மா சொல்லால் பறந்த பாவால் என் பையன். சும்மா பாட்டு கத்தையா பாடி பெருசா பாடி என்ன பையன் கேட்கிறாரு. சும்மா பாட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? சும்மா கூத்தடிக்கிற பாட்டு தான்.
இல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கூத்தடிக்கிற பாட்டு தானே. ஆஹா அவர் நல்லா பாடிட்டாரு, இப்படி பாடிட்டு போக வேண்டியதானே தவிர அறிவு மேல்நிலை என்பது வேறு. வந்துருச்சா? நான் பார்த்துட்டு எடுத்துறேன். இருக்கேங்க. நான் எடுத்துறேன் பாருங்க. தாமதம் நீங்க பொருளும் கூகுள்ல போய் பண்ணுங்க. ஆ, நான் பண்றேன். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால். சொல்லால் ம். நான் எடுத்துட்டேன் பாருங்க. நீங்க எப்ப எடுக்க போறீங்க? நான் எடுத்தாச்சு. கடலூர் தமிழ்ச்சங்கம் வந்தாச்சு. எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால். சொல்லால் பரந்த பாவல் என் பெயன். வள்ளுவர் வள்ளுவர் சிறந்தவர் வையத் துணை. வந்துருச்சு பாரு. வந்தாச்சு வந்தாச்சு, அவ்வளவுதான். வாயில சொல்லுங்க. அது வந்துருச்சு, எடுத்து போட்டாச்சு. ஓகேங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். அது வந்தாச்சுங்க எல்லாமே. சரி, அது வந்தாச்சு, எல்லாம் எல்லாம் வந்தாச்சு. வள்ளுவர் வணங்கிய பக்கம். வள்ளுவர் வணங்கிய கடவுள். அது என்னமோ புதுசான்னு சொல்றானே. நயத்தை தெய்வத்தை சிந்தை மகிழ வேண்டும் என்று. எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையேல். மதுரை தமிழ். நாகனார் திருவள்ளுவ மாலை. மதுரை தமிழ் நாகனார் திருவள்ளுவ மாலை. அதேதான். திருவள்ளுவரை பற்றி, இந்த திருக்குறளை பற்றி சிறப்பித்து கூறுகின்ற பாடல் அதெல்லாம். அது மாதிரி ஒரு 60-70 பாடல் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புலவரும் திருவள்ளுவருடைய மாண்பை பற்றியும் திருவள்ளுவருடைய சிறப்புகளை பற்றி பாடுகொண்டே பாடல். இப்ப எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையா. இதில் இல்லாததே இல்லைங்கிறான். இதன்பால் இல்லா பொருளும் இதன்பால் இல்லா எப்பொருளும் இல்லையால். சொல்லால் பரந்த பாவால் என் பையன். சொல்லால் பரந்த பாவல் என்ன? நிறைய பாடி கிழிச்சிருக்கீங்களா இல்ல என்னடா பையன் கேட்கிறாரு. நிறைய பாடி இருக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்? யாருக்கா இப்ப தமிழ் எக்கச்சக்கமான இலக்கியம் இருக்குது. நம்ம ஒரே 2 வரையில எடுத்து போட்டாச்சு இல்லை. இது எவ்வளவு பெரிய எளிமை பாருங்களேன். 10 லட்சம் பக்கத்துல எழுதியிருக்காங்க. ஆனா திருக்குறள் 941, 948, 200 முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஜீரண நீர் அதாவது புறப்புட்டு புக்கு அந்த திரிகின்ற வாய், ஜீர நீர் சொர்க்கத்தை நிறுத்தணும், அவ்வளவுதான். சொர்க்கத்தை நிறுத்திட்டு புட்டுனே நல்லாது. இப்ப நீங்க அந்த சக்கரை நோய்க்கு இது இப்ப கேட்டார்ல, சிறுநீரக நோய்களுக்கு, அதான். யாரோ ஒருத்தர் பெரியவர் கேட்டாங்க, என்னாச்சு அது என்னமோ பண்ணாரு சொன்னீங்க, காலில் அந்த வீக்கம் இருந்தது, அதெல்லாம் சரியா இருக்குமே ஒரு 10 நாள்ல. அது அப்பாவுக்கு தாங்க கொஞ்சம் வீக்கம் இருந்தது, கொஞ்சம் வத்திருச்சுங்க நல்லா. போடுங்க 3 நாள் பட்டு 3 நாள் நீர் பயிற்சி பண்ணி நான் 3ஆவது நாள் முடிக்கணும். அப்படி போட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு 20 நாள் அந்த மாதிரி இருக்காருங்கய்யா. சுத்தமா காஞ்சிருக்குமே. வத்திருச்சுங்க, அவ்வளவுதான். அம்மாவங்க கூட வந்துட்டு சாப்பாடு எடுத்துக்கிற சொல்லியிருப்பாங்க போல, அப்பா வற்புறுத்தி இருக்காங்க. ஆனா என் அப்பா வந்துட்டு சாப்பாடே வேண்டாம், இப்போ பசி எதுவுமே எடுக்கல, உடம்பு நல்லா இருக்கு, எனக்கு சாப்பாடு வேணான்ட்டாரு.
அவர் தனியா பிரிச்சு அவங்க தனியா தோட்டத்துக்கு பிரிச்சிருக்காங்க. அங்க இருந்தா அவங்க அம்மா கொண்டு போடும். உங்க அம்மா சரிங்க தான் புருஷனுக்கு இப்ப ஏற்கனவே பேசியிருக்கான். புருஷனுக்கு பொண்டாட்டி தேமன், முதல்ல பொண்டாட்டி துரத்தி விடுங்க. ஆனா நீ யாரு திருந்துறாங்களோ பொண்டாட்டி பக்கத்தால் இருக்கக்கூடாது. ம் பொண்டாட்டி இருந்ததுன்னா ஏமன் அதுதான். அவர் கிளம்பி சரி போக சொல்லிருங்க. அவருக்கு என்ன வயசாச்சு? 85ங்க. அவர் வீட்டுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. யார் வீட்டு 60 வயசு தாண்டிட்டா 64 தாண்டிட்டா ஒரு 5 செட்டு தனியா வாங்கி காட்டுல திருப்பி விடுங்க. அங்க குடிசையில் போட்டு அங்க இருக்க சொல்லுங்க. வீட்டுக்கு வர வேண்டாம். வந்ததுன்னா பார்வை வீணா. இல்லாம ஆ? பார்வை இல்லாம இருக்கீங்க. என்ன பார்வை? இதுக்கு மேல என்ன பார்வை? என்ன பார்வை வந்து ம் என்ன போற விண்வெளி கண்டுபிடிக்க போற, ராக்கெட் ஆராய்ச்சி பண்ண ஒண்ணும் கிடையாது. அங்க போய் வச்சு இல்லைங்கய்யா. அதாவது இப்ப என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற அந்த அறிவு முதிர்ச்சி வந்து இப்போ அந்த நீங்க தான் அவேர்னஸ் சொல்லலாம். நீங்க தான் அந்த பக்கத்தாலும் அவேர்னஸ் சொல்லிக்கிற. சொல்லணும். நீங்க தான் ஆகாரத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் ஆகாரத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் கண் பார்வைங்கிறது உள்ள இருக்கிற பல வகையான அழுக்குனாலதான் கண் பார்வை போயிருக்கும். பின்னாடி சோத்தை தின்னு 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 கறி மீன் தின்னு தின்னு கண் பார்வை இந்த போக கண்ணுல பின்னாடி. பொறை உழுதல் சொல்றாங்களையா, அதுக்கெல்லாம் கூட இதுவே கரெக்டா இருக்குமாங்கய்யா? ஆமா அதுவும் இதுதான். சரியாயிருமாங்க. ஆ? கண் பார்வை சரியாயிருமாங்கய்யா நீ? அங்க காட்டுக்கு திருப்புங்க. நான் சொல்லித்தரேன், வைத்தியம் சொல்லித்தரேன். சரிங்க சரிங்க காட்டுல கூட்டி வச்சு குடிசையை போட்டு அங்க இருந்து சொல்லி கொடுக்க. சொல்லபடி கேட்டீங்கன்னா சொல்லி தரலாம். நீங்க வீட்டுல இருந்து சரி ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க அப்ப உங்களை வச்சே வைத்தியம் பார்க்கல உங்க அப்பாவுக்கு. சரிங்க. நான் அதனால தோட்டத்துக்கு அங்க குடியில போங்க. வீடு இருக்குல்ல, தோட்டத்துல வீடு குடியில வச்சிருப்பீங்களே. கூப்பிட்டீங்க. அவரு 1க்கு 2க்கு போறதுக்கு எனக்குள்ள அந்த இது சமதளமா இல்லாம வித்தியாசமா இருக்கும். அது ஒரு கிளி வச்சு விட்டா முடியும். எளிமைப்படுத்துங்க. வீட்டுல சரிங்க வச்சு வீட்டுல வச்சு என்ன மணி அடிச்சிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கறேன். வயசு 85 அங்க வச்சு மணி அடிச்சிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கறேன். நாங்களும் அப்படித்தான் கேட்போம். சரிங்க ஒன்னா சுத்தப்படுத்தி அங்க போட்டுற வேண்டியது தானே. அவர் சுத்தப்படுத்தினதுக்கு இப்ப நடக்க ஆரம்பிச்சிருவாரு. சரிங்க சரிங்க சாவும் வராது, நோவும் வராது. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியது. சாவே வராதுங்கிறப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க? சரிங்க இந்த வீடியோ பதிவாகிறதுக்கு அதுக்கப்புறம் லைக் வந்து விருப்பப்படும் பொழுது அப்புறம் அவரா விடுபட்டுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது ரிலாக்ஸ் ஆகுவாருன்னு நினைக்கிறேன். அதான் நீ உண்மை புரிஞ்சதுக்கு வீட்டுல இருக்கு வச்சிருக்கிறீங்க. சரிங்க ஆகாரத்தை நிறுத்த போறான். கீரை இருந்தா போதும், கீரையும் தண்ணி இருந்தா போதும். கீரை அங்க இருக்கிற எத்தனை ஏக்கரை வச்சிருக்கிறீங்க பூமி? கீரை எல்லாம் எதுவும் இல்லைங்க. கொய்யா மரம், வாழை மரம், தென்னை. இல்ல எத்தனை ஏக்கரா வச்சிருக்கிறீங்க? 1 ஏக்கராவா 2 ஏக்கராவா? இப்ப 1.5 ஏக்கருங்க. அப்புறம் நான் 3 ஏக்கர் இப்ப வாங்கியிருக்கேங்க புதுசா. ஏதோ ஒரு இடத்துல போய் இருங்க, அவ்வளவுதான். சரிங்க சரிங்க தண்ணி கிணத்து நீரா? கிணத்து தண்ணிங்க, வத்தாத தண்ணி இருக்குங்க. எது பக்கத்துல ஆறு கீர் இருக்கா? குளமா? பக்கத்துல ஒரு ஆறு போகுதுங்க. என்ன ஆறு? ஏதோ ஒரு அது ஆறு. சும்மா குண்டாறு ரிவர், குண்டாறுன்னு சொல்லுவாங்க. எலுமலை சேடப்பட்டி சைடு இருந்து வருதுங்க அது. சரி நிலத்தடி நீர் இருக்கு, சரியா? இருக்குங்க. விவசாயம்ல பெருசா எதுவும் பண்ணாதீங்க. நட்டா ஒரு மானாவரி பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். சரிங்க சரிங்க உடல் உழைப்பு காட்டினா நட்டா வரும். மானாவரியில வரட்டும், அவ்வளவுதான். தண்ணி கிரி கட்டிட்டு காமனு விட்டுருங்க. மற்றபடிக்கு நோண்டிட்டே இருந்தீங்கன்னா நட்டா வரும். சரிங்க சரிங்க சரி, அவ்வளவுதான். முடிச்சுக்கலாமா? என்ன ஓகேங்க. என்ன கடைசியா சொல்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எதாவது இருந்தா சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். இந்த புத்தகத்தை எல்லாரும் இப்போ புத்தகத்தை நீங்க அந்த வேலை பண்ணிட்டீங்க, போதும். இனிமேல் புத்தகத்தை வாங்கி எல்லாத்தையும் கொடுக்குறவங்களுக்கு சொல்லி தரப்படும். சும்மா உட்காந்துட்டு கதை கேட்கறவங்கள கிடையாது. இனிமேல் வந்து யாராவது கேட்டாங்க, ஆலோசனை கேட்டாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு பேசிடலாம். அப்படி பண்ணிக்கலாமா? ஆலோசனையா? சரி, இந்த ஒரு 1000 ரூபாய் நன்கொடை கொடுங்க அப்படின்னு பண்ணிக்கலாம். சும்மாலாம் யாரும் நமக்கு புரியுது இல்லைங்க. நமக்கு புரியுது எல்லாருமே. புதுசா வர்றவங்க வரட்டுங்க ஐயா. முதல்ல வந்து 1 நாள் 2 நாள் தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? புதுசா வர்றவங்க தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் நம்ம அவங்களுக்கு வந்து பேசுவோம். ஏன்னா அந்த கருத்து வரணும். ஆரம்பத்திலேயே வந்து அந்த கருத்து வரணும். ஆனா நம்ம காணொலி இருக்கு இல்லையா, எக்கச்சக்கம். இன்னைக்கு கூட எளிமையா ஒரு காணொலி போட்டிருக்கு பாருங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இல்லைன்னா அந்த 47 பாடத்தை படிச்சிருக்குங்க, படிச்சுக்கிட்டு பாடம் படிக்கிற மாதிரி அப்படி வீடியோவை பாருங்க. இல்லைன்னா அதை வந்து படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு சுத்தப்படுத்திக்கங்க. செலவே இல்லாம தப்பிக்கலாங்கிறேன். நம்மகிட்ட நேர்ல வருகின்ற கூட கொஞ்சம் கூடுதலா செய்தி கிடைக்கும். அப்படித்தானே தெய்வம் ராஜாங்கம்? நேர்ல பேசும்போது அது நல்லா இருக்குங்க. அந்த அது என்ன சொல்றதுனாக்கா மோட்டிவேஷன் நல்லா இருக்குங்க. ஆமா, தைரியமா பேசணும். தைரியமா பேசணும்ப்ப. நான் சில இந்த ஒரு 2-3 நாளா நம்ம காலை வகுப்பு மாலை வகுப்பு என்னால அட்டன் பண்ண முடியலைங்க சில சூழ்நிலையில. ஆனா இன்னைக்கு ஒரு 3 லிங்கை வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுல இன்னைக்கு ஒண்ணு கூட வந்துட்டு ஐயம் அப்படின்றத பத்தி, ஐயம் நீங்கினால் விண்வெளியை அடையலாம் அப்படின்றது வந்துட்டு சொல்லப்பட்டிருந்தது.
ஐயம் அப்படின்னாக்க சந்தேகம், அதாவது அறியாமை இருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுன்ற ஒரு பொருளும், பசி ம் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கு அப்படின்றது வந்துட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு. ம் 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 ஆனால் வந்துட்டு அந்த பசி என்ற அறியாமையை நீக்கினோம் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு அங்க போயிடலாங்க. அதனாலதான் அதனாலதான் நாசா விஞ்ஞானிகள் இந்த எப்படி பசித்தா அவ என்னன்னா நீ விண்வெளி சக்தியில் இருக்கிற சூரியன் இழுக்கிறது ரெண்டாவது எப்படி நீ பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறாங்கிறத கேள்வி அதை நோக்கி தான் வர்றான் அவன். இந்த பசி பரவாயில்லைங்கய்யா. தாக்கத்தை யூடியூப் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அவன் யூடியூப் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இது யார் தெரியுமா கவனிக்கணும் தெரியுமா? உண்மையாலே விண்வெளித்துறை கவனிக்கணும். இன்னைக்கு தான் நீங்க விண்வெளித்துறை கவனிக்கணும். அதனாலதான் இந்த விண்வெளித்துறைக்கு ஏன் அனுப்புறேன்னு சொன்னா இந்த வந்திருக்கிறவன் தமிழனா இருக்கிறான். மதுரை அந்த நாராயணன் வந்து தமிழ்நாட்டுக்காரன் நினைக்கிறேன். இந்த இவரு மதுரைக்காரன் நினைக்கிறேன். நாராயணன் மதுரையோ அல்லது பரவாயில்லைங்க. திருநெல்வேலியோ நம்ம யூடியூப்ல பேசுறது ஒரு நபர் போய் கேட்டு அதை வந்து உள்வாங்கி திருநெல்வேலி அதுல இருந்து அவங்களுக்கு புரியுது இல்லையா அத. ம் இப்ப அந்த அவளுக்கு இதை கேட்டுட்டு அந்த இதை நம்ம வாய்ஸ் மெசேஜா போடும்னு நினைச்சேங்க. ஆ ஆனா இப்ப தற்செயலா நம்ம பேசும்போது அது அப்படியே நல்லா வந்துருச்சு ஃப்ளோல. ம் இப்ப இந்த நேரடியா பேசும் பொழுது இந்த மாதிரி ஒரு நல்லா அந்த மைண்ட்ல நம்ம மனசுல வந்துட்டு ஏற்படக்கூடியதை வந்துட்டு உடனே கிளாரிஃபை பண்ணிடுறோம். ஆமா, ம் கண்டிப்பா ம் அது பேசணும். நம்ம இப்ப கிளாஸ்ல நடக்கும்போது இப்ப அதுதான் இது வந்து கலந்துரையாடல் தான். இது ஒருத்தர் பேசி ஒருத்தரே பேசிட்டே இருக்கிறது. நான் ஐயா வீடியோஸ் ம் பார்த்திருக்கேன். ம் தனியா அது 4000 வீடியோ பேசிட்டாரு. அது ஐயா ம் தனியாவே பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப நம்ம ம் கொஞ்சம் 2-3 பேர் சேர்ந்ததுக்காண்டி அவரோட சேர்ந்து இப்ப நம்ம பேசும்போது நம்ம கேள்வி கேட்கிறோம், ஐயா பதில் சொல்றாரு. கேள்வி கேட்கிறார், பதில் சொல்றாரு. இப்ப கலந்துரையாடல். ம் இப்ப இந்த ஆமா. கலந்துரையாடல்ல இந்த தத்துவத்தை வச்சு நம்ம பேசும்போது நம்மளும் நிறைய கேள்வி கேட்போம். அப்ப அப்ப கேள்வி கேட்கும்போது அப்பதான் ஐயாக்கு வந்து இன்னும் நிறைய பதில் சொல்லணும்னு தோணும். ம் இப்ப ம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2 மாத காலமா பாத்தீங்கன்னா ஐயாவோட வேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம அவருக்கு பின்னாடி கிடு 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 பஸ் பிடிச்சிட்டு போற மாதிரி கட 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 ஓடிட்டே போகணும். அவரு கிலோமீட்டர் ம் கணக்குல ஸ்பீடா ஓடுறாரு அவரு கட 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 ம் பேசும்போது. ஏன்னா மடை திறந்த வெள்ளம் போல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப ம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஸ்பீடா போய் இன்டர்நெட்ல போய் அதுக்கு என்ன வேர்த்து, இதுக்கு என்ன வார்த்தை, அதுக்கு என்ன வார்த்தை, இதுக்கு என்ன செயல், இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு ம் பாக்குறதோட நிக்காம கட 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 கடன்னு ஒரு 25 வருஷமா ஐயா ஸ்பீடா போயிட்டாரு. இப்ப நம்ம ம் போய் ஓடி போய் பின்னாடி பிடிக்கணும். ஒரு பக்கம் வந்து வெறும் அந்த ரெண்டாவது தத்துவத்தை மட்டும் நேரங்காலம். இப்ப நல்ல வேளை நேரங்காலம் உங்களுக்கு மிச்சம். கையில கருவி வச்சிருக்கிறீங்க, கையில செய்திகள் வச்சுக்கிறீங்க. திருக்குறள் புத்தகமே எல்லாமே எடுத்து பாரு, அதை பாரு, இதை பாரு, டக்கு டக்குன்னு வந்து பாத்துடுறோம்ல. அதுதாங்கய்யா. இப்ப இந்த அச்சிடாடி இப்பதான் நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன், பூமிக்கு எப்படி தண்ணி வந்துன்னு போட்டேன். நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன். இவர் சஜஷன் வந்து கரெக்டா 100% கிட்டத்தட்ட ரிலேட்டட் இதுக்கு ஓகே அப்படிங்கிறான். இப்படித்தான் வந்திருக்கணுமே தவிர முழுமையா பூமியை குளிர்த்து தண்ணி வந்ததுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்ட்டான். ஓகே. நானும் அதான் வச்சிருக்கேன். இப்ப நைட் சர்ச் பண்ணலாம்னு வச்சிருக்கேன் அந்த டாபிக் எல்லாம். போட்டு பாருங்க, வரவே வராது. 100% பூமியில இருந்து சொல்லவே முடியாது, மாட்டிக்குவான். விஞ்ஞானத்துல பதில் சொல்ல முடியாது. இப்ப மொத்தமா வந்து அப்ப தண்ணி பொழந்துட்டு வெளியே வந்துச்சா? அப்ப பூமியை பொழந்துட்டு தண்ணி வந்து மேல வந்து கடலா போச்சா? அப்படி கூட கருத்தம் இருக்குது. ஆனால் பூமி புழக்கத்தான் போகுது. அப்ப மொத்த தண்ணி உள்ளதான் போக. அப்ப தண்ணி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்ட சரியான பதில் இல்ல. அது காமெட்ல இருந்து இல்ல வந்து நம்மளுடைய சிவபுராணத்துல அதற்கான பதில் கொடுக்கப்பட்டுருச்சுங்கய்யா. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து அந்த சிவபெருமான் வந்து அந்த பகீரதன் வந்து சொல்லும் பொழுது அதை நோக்கி போகும் பொழுது கங்கை மேல இருந்து வந்ததாகவும் அப்படியே அந்த விரிசடையில வந்து மேல இருந்து அதை பிடிச்சதாலும் டைரக்டா இது பண்ணா அந்த சிவன் வாங்கி கீழே விட்டதுனாலயும் அப்படிதான் அந்த கங்கோத்திரியில இருந்து மேல இருந்து வந்து அது கடலோட போய் கடலா சேர்ந்தது. அப்படிதான் அந்த கடல் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கருத்து இருக்கு. அவ்வளவுதான். பட் ஆனா அதுக்கு எந்த ஒரு சான்றுகளுமே கிடையாது இல்லையா? இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படின்னா அதை வந்து அப்ளைடு சயின்ஸா கொண்டு வரணும். அது எங்க பியூர் சயின்ஸ்ல இருக்கு. அது அப்ளைடு சயின்ஸா கொண்டு வருதுன்னு கூட அப்புறம் எங்க இருந்து வந்துட்டு இந்த பூமிக்கு தண்ணி எங்க இருந்து வந்தது போட்டு பாருங்க வரும். சரியா? சந்திப்போம். நன்றி. ஓகேங்க, நன்றி.